மாஸ்டர் மாஸ்டர் யோ மாஸ்டர் அட நான் தான் ஐயா. ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லு. எங்க என் பொண்ணு? வீட்லயும் காணும், வெளியிலயும் காணும். இந்த நேரம் எங்க தான் போயிருக்கா? ஓ, உனக்கெல்லாம் கேள்வி கேட்குற ஞானம் வேற வந்துருச்சா? உன் பொண்ணு பத்திரமா தான் இருக்கா. கல்லு காயிருக்கு நான் போய் படியா. ரைட் மாஸ்டர். ஊக்கத்துல ரைட்டு. இன்னைக்கு நல்ல கல்லு கொதிச்சுட்டு இருக்கு. இன்னைக்காவது சாகரானான்னு பார்ப்போம். இவெல்லாம் இருந்து என்ன பண்ண போறேன்? அப்ப நீங்க மட்டும் இருந்து என்னத்தை கிழிக்க போறீங்க? டேய், முழிச்சிருக்கையில என் மேல கால போறியாடா? அம்மா பாடுங்க மாஸ்டர். காலால கழுத்தாம கதறா. நல்லா தான் வச்சிருக்க உடம்பு. எங்க இப்ப நான் ஒண்ணு செஞ்ச மாதிரி என்ன செய்ய பாப்போம். ராத்திரியான காவ காக்க வந்துடுற, காலையில வந்தா காலை மடக்கிட்டு தூங்கிடுற. அதான் நானே லவ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். சீக்கிரம் பண்ணிட்டுப்பா. എന്തോന്ന് വേഗം ലവ് ചെയ്തിട്ട് പോവാനാ? അത് ശരി. லவ்னா எப்படி பண்ணும் தெரியுமா? கமலஹாசன் மாதிரி பண்ணும். அப்ப அந்த ஆளே போய் செய்யறது. அது கவர் எடுத்துக்கணும்ல. சரி சரி, ஒரு நச்சுக்கா கொடு, நான் போயிடுறேன். எனக்கா? நச்சுக்கா நச்சுக்கா போடி, போய் பொழப்பாரு. வந்துட்டா ஒரே கிளிகிளிப்பா இருக்கு பெரியவரே. அப்போ மங்காவும் முருகனும் உலகத்தை மறந்துட்டாங்கன்னு சொல்லுங்க பெரியவரே. அப்படி மறந்ததுனால தான் விதி அவங்க வாழ்க்கையில் படுமோசமாக விளையாண்டுருச்சு. ಜಗದೀಶ್, ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಎಲೆಕ್ಷನ್ ಬರ್ತಾ ಇದಲ್ಲ? என்னங்க போது? ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಎಲೆಕ್ಷನ್ வருது இல்லையா? ஆமாங்க போது. நம்ம மீசக்காரனுக்கு வேண்டிய பார்ட்டிக்கு எலெக்ஷன் செலவுக்கு பணம் கேட்டிருந்தான். சரிங்க போது. தொகுதிக்கு 5 லட்சம் அனுப்ப சொல்லியிருந்தான். சரிங்க போது. நம்ம கூட உள்ள பணம் இருக்குல்ல? இருக்குங்க போது. ஒரு 12 இருந்து 15 கோடி இருக்குங்க போது. மദ്രാஸுக்கு 3 கோடி, கோயம்புத்தூருக்கு 2.5 கோடி, மதுரைக்கு ஒரு 4 கோடி அனுப்பணும். சரிங்க போது. எடுத்து வை, நான் சொல்றேன். இல்லைங்க போது, எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சிடலாங்க. ஆனால் மதுரைக்கு தான் இல்லைங்க போது. ஏற்கனவே நம்ம சரக்குன்னு தெரிஞ்சும் அந்த தற்பை முருகன் நம்ம கட்டையில் கை வச்சிருக்கோம். அதான் ನನಗೆ ನೆನಪಿದೆ. ತಮಿಳ್ನಾಡು ಫ್ರೀ ಕೊಡಕ್ಕೆ ಒಂದು ಟ್ರಂಕ್ ಬುಕ್ ಮಾಡಿ. ஹலோ, நீங்க பேசுங்க. ஹலோ, சொல்றீங்களா? இருக்காருங்க. ஹலோ மாசானா, நான் ஜெகதீஷ் பேசுகிறேன். போய் ஜீப்புக்கு டீசல் போட்டு வா. ஏன் இப்போதான் போட்டு வந்தேன். போய் மறுபடியும் போட்டு வா. நீங்க சொல்லுங்க ஜெகதீஷ். மாசானா, இந்த தடவை வரப்போகிறது கட்டை கிடையாது. கரெக்டாக கரன்சி நோடு. இதை மட்டும் சரியாக செஞ்சீங்கன்னா இனி நானும் நீ என் வாழ்க்கையில் ராஜா மாதிரி இருக்கலாம். ஆனால் அது உன் கையில் தான் இருக்கு. முருகன் இன்னும் தொழிலில் தான் இருக்கான்னு போலீஸையும் கலெக்டரையும் நம்ப வைக்க அந்த இன்ஸ்பெக்டர் புதுசாக ஒருத்தனை களத்தில் இறக்கணும். எங்களையும் கூட போற்றணும். ஐயா, லாரியில் சரக்கு திருட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்காங்க. யார் சரக்கு திருடுனது? தெரியல சார். அது தெரியாம என்ன இதுக்கு இங்க வர? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த டிரைவர்களை தார்பாய் முருகன் தான் காணாண்டான்னு வழக்கட்டாயமாக கேஸ் கொடுக்க வச்ச அந்த இன்ஸ்பெக்டர். இந்த வாரம் முருகா, அந்த இன்ஸ்பெக்டர் உன் மேலே ஃபஸ்ட்டு வேர் போட்டியா? நீ என்ன வேணாலும் செய்வியா? நீ சுதமாக இருந்துக்க. அட ஏன்டா நீங்க வேற? நானே தொழிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா. இந்த வாரம் மங்கா கடைசி வரைக்கும் கூட்டத்துக்கு போகிற பிள்ளை நீதே. அந்த இன்ஸ்பெக்டர் கண்ணில் படாமல் பார்த்துக்க. அம்படுத்தி சொல்லுவேன்.
எங்க ஏட்டையா இந்த பக்கம்? ஐயா தாப்பா கடை சாப்பிட வந்தேன். காலங்காத்தால எந்த தாப கடத்து வந்திருக்கும்? எங்க போறீங்க? அந்த பக்கம் திரும்புனீங்க ஜீப்ப போல வாங்க. சைக்கிள் இருக்கீங்க? போலீஸ்கார சைக்கிள் எவனாவது கை வச்சிடுவானா? வாங்க சார். யார் பெருசு இவன்? இவ்வளவு கொடூரமான ஆளா இருக்கான். அது அந்த மாசான பையன்னு எங்களுக்கு அப்பதான் தெரியும். இன்ஸ்பெக்டர் மாசானமுத்து ரிப்போர்ட்டிங் சார். மல்ல ரிப்போர்ட்டிங். யோ உங்க டிவிஷன் ரிப்போர்ட் ரொம்ப கேவலமா இருக்குதியா. என்ன புடிங்கிட்டு இருந்த? தார்பை மூணு உங்க புடிங்க முடியல. முருகன் மோதுவா வாய் குடியா. யோ கவர்னர் ஆட்சி நடக்க தெரியல. டெல்லிக்கு போயிட்டு ஹிந்தில என்ன பேசுறாங்க தெரியுமா? அசிங்கம் பேசுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியும்? காதுல ரத்தம் வருதையா? அவனை பிடிக்க முடியுமா முடியாதா? அவனுக்கு கலெக்டர் அம்மாவோட சப்போர்ட் இருக்கு சார். யோ லோன் உனக்கு நான் தான் பொறுப்பு. நான் தான் பதில் சொல்லணும். இனிமே தார்பை மூணு விஷயத்துல நீ தலையிட கூடாது. அவனுக்கு எப்படி பிடிக்கணும் எனக்கு தெரியும். நீ போல. நெடுஞ்சாலை கொலையில் தார்பாய் முருகனை பிடிக்க தனிப்படை. సేపా రొట్టెలకు పెట్టమా.
வான்னு சொல்றேன்ல. மெதுவா. சுத்தி போலீஸ்காரங்க இருக்காங்க. போலீஸ் குளிச்சு விட்டாங்க. இப்போ நான் உசுரோடு இருக்கணும்னா அவனை வெட்டிட்டு கோர்ட்டில் சண்டணும். $10,000 $2,000 கிடைக்கும். நம்ம இருக்க வர வரைக்கும் எனக்காக காத்திருப்பேன் மங்க. காத்திருப்பேன். என் வயிற்றுல வளரும் குழந்தை ஓடி போனா அவன் என்ன புட்ட பையன் நினைப்பாண்டி. நாம பயந்து போல ஒதுக்கித்தானே போறோம். நமக்காக வேணும், நம்ம குழந்தைக்காக கூட 100 வருஷம் வாழணும். முருகன் எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிடு. நடுநிசையில் காட்டு கோயிலுக்கு வந்துரு. எங்கிட்டாச்சும் போயிடலாம். போலீஸுக்கு சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்க. போ. தீபடி இருக்கப்பா. பயம் யாபாக்கு வச்சுக்கிற இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. ஐயா அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.